விவசாயி சமூக விழிப்புணர்வு நாடகம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய். அதே நேரம் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நல்ல முறையில் பராமரித்தல் வேண்டும். உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. உழவு மக்களின் பசியை போக்குகிறது, நெசவு மக்களின் மானம் காக்கிறது. அத்தகைய சிறு சமூக விழிப்புணர்வு நாடகத்தை நடத்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். காட்சி 1. இடம் ஊர் மன்றம். நாடக மாந்தர்கள் பண்ணையார் பசுபதி, உதவியாளர். என்ன இந்த பண்ணையாருக்கான எங்க போனாரு? அண்ணே, இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. பாட்டு போட்டதா வருவாரு. சரி, பாட்டை போடுவோம். என்ன பாட்டு இது? நம்ம பாட்டை போட சொல்லுடா. ஐயா, ஊருக்கு நீதி சொல்றவங்க நீங்களே இந்த மாடனா மாறாம ஏன் ஐயா என்ன வேட்டி சட்டையா போட்டுன்னு இருக்கிறீங்க? என்னடா சொன்ன? என்ன மனுஷங்க ஐயா, உன்னை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா. ஐயா, என்னய்யா? வேட்டி தான் தமிழர்களோட பாரம்பரிய விட. இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் அணிஞ்சாங்க. ஏன் மகாத்மா காந்தியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வேட்டி அணிஞ்சாரு. இதுதான் நம்ம நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற உடையா இருக்கும். ஐயா, வேட்டியில என்ன விஷயம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். என்ன மனுஷங்க ஐயா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் பருத்தி ஆடை அணிஞ்சா நம்ம நெசவாளர்களோட வாழ்வாதாரமும் உயரும். ஐயா, அவன் தெரியாம கேட்டுட்டான். நம் கதிராடையை அனைவரும் உடுத்தினால் பருத்தி விவசாயிகள் பயனடைவார்கள். காட்சி 2. இடம் ஆலமரம். நாடக மாந்தர்கள் பண்ணையார், ஊர் மக்கள், விவசாயி மற்றும் விவசாயியின் மகன்கள். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இது ஐயாவும் வந்துட்டாரு. அவர்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நிலத்தை வித்துட்டு ஊரை விட்டு போகலான்னு இருக்கிற ஐயா. இந்த நிலத்தை என் பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் எல்லாரும் இங்கதான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என் தலைமுறையில நான் பாக்குறேன். ஐயா, இந்த நிலத்தை விட்டு பணம் கொடு என கேட்கிறாங்க ஐயா. விவசாயம் வேணான்னு இந்த தலைமுறை நினைக்கிறாங்களா? ஆமா ஐயா, இந்த நிலத்தை ரியல் எஸ்டேட் காரன்ட்டு வித்தா பல லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது சரிப்பட்டு வராது ஐயா, விட்டுருங்க. ரியல் எஸ்டேட் என்ற பேர்ல சில பணக்கார முதலைங்க கிட்ட நிலத்தை வித்துட்டா விவசாயம் எப்படி பெருகும்? தோட்டங்கள், காடுகள், ஆறு, குளம் எல்லாத்தையும் அழிச்சு காசாக்கினா அடுத்த தலைமுறை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போகும். இல்ல, அடுக்குமாடி கட்டிடம் தான் வளர்ச்சி. எது வளர்ச்சி? விவசாய நிலத்தை அழிச்சு கம்பெனி அடுக்குமாடின்னு கட்டுனா வளர்ச்சியா? நல்ல புத்தி சொல்லுங்க ஐயா. இயற்கைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 வகை நிலங்களாக பிரித்து பத்திரமாக பாதுகாத்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இந்த பருவநிலை மாற்றத்தால எல்லாமே மாறி போச்சு. ஆமா ஐயா, மாதம் மும்மாறி பெய்த மழை இப்ப ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் கனமழையாக பொழிகிறது.
ஆமாப்பா, இந்த வறட்சி, பனிப்பொழிவு, சூறாவளி போன்ற பருவநிலை மாற்றங்களால மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள் போன்ற எல்லா உயிர்களும் தான் அவதிப்படுது. ஆமா ஐயா, பெய்தும் கெடுக்கிறது, காய்ந்தும் கெடுக்கிறது. இதனால இந்த பூமியை விட்டுட்டு மக்கள் எல்லாரும் வேற தொழில் செய்யறாங்க ஐயா. இந்தியா விவசாயிகள் நிறைந்த நாடு. விவசாயிகள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு உதவி செய்யறாங்க. தாயை காப்பதும் தாய் மண்ணை காப்பதும் தான் நம்ம கடமை. இனிமே இந்த ஊர்ல யாரும் நிலத்தை விற்கவே கூடாது. ஐயா, மன்னித்து விடுங்கள். இந்த பூமி மேல் வச்சிருக்க அந்த பார்த்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பூமியை இனிமேல் நாங்கள் விற்க மாட்டோம். நாங்களும் விவசாயம் செய்வோம். காட்சி 3. இடம் சண்டை. நாடக மாந்தர்கள், நெகிழி, சமூக ஆர்வலர், மக்கள். யார் தெரியுமா, இந்த பூமியில் நான் இல்லாத இடமே இல்லை, நான் தான் நெகிழி. இந்த நெகிழி பயன்பாட்டை எப்படியாவது தடுத்து இந்த மக்களையும் பூமியையும் காப்பாற்றணும். உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், காய்கறி கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பானங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெய் பயன்படுத்தி நீங்களே காசு கொடுத்து நோயை வாங்குறீங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நெகிழி பயன்படுத்தாமல் இருந்தால் தயாரிப்பு செய்பவர்கள் நிறுத்தி விடுவார்கள். இந்த நெகிழி பயன்படுத்தி எரிவதால் கழிவுநீர் கால்வாய், மழைநீர் கால்வாய் அடைப்பு ஏற்படுது மற்றும் பறவைகள், கால்நடைகள் மீன் தின்பதால் மரணமடைகிறது. நிலவளம், நீர்வளம், காற்று எல்லாம் மாசு ஏற்படுகிறது. இதனால் ஒவ்வொரு தனி மனிதனும் இதனை பயன்படுத்தாமல் இருந்தால் அனைத்து உயிர்களும் நிலங்களும் பாதுகாக்கப்படும். ஆமாம், கடைக்கு செல்லும் போது துணிபை எடுத்து செல்வோம். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. கடைகளில் வாழை இலை இருந்தால் மட்டுமே உணவு உண்போம். பருத்தி ஆடை அணிவோம், பாரம்பரியம் காப்போம், இளநீர் குடிப்போம், வாழை இலையில் உண்போம், கரும்பு சாறு குடிப்போம், விவசாயிகளை காப்போம். எங்கள் நாடகத்தில் பண்ணையராக நடித்தவர் கார்த்திகேயன். பசுபதியாக நடித்தவர் ரதையா. உதவியாளராக நடித்தவர் அஸ்வின். விவசாயியாக நடித்தவர் சந்தோஷ். விவசாயியின் மகன்களாக நடித்தவர்கள் சந்தோஷ், சாய் கணேஷ். ஊர் மக்களாக நடித்தவர்கள் கவின், முகேஷ். நெகிழியாக நடித்தவர்கள் சையத், அல்தாஃப் பாஷா, தருண். சமூக ஆர்வலராக நடித்தவர் ஃபாசில் அகமது. விவசாயத்தையும் அதை